ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாத்ரூமை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாத்ரூம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அதில் எதிர்மறை சக்தி தான் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுடைய கழிவுகள் போகிற இடம் பாத்ரூமில், குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறது. ஆனால் அந்த இடத்த பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக நம்ம ஒரு நாள் வச்சுக்கவே கூடாது. அதில் நம்ம கடவுள் படம் எதுவும் வைக்கக்கூடாது. அதில் வைக்க மாட்டோம். அதுமாதிரி செடிகள்லேருந்து பார்த்திங்கன்னா நேர்மறை சக்தி இருக்கும். செடி எதுவும் வைக்கக்கூடாது. வேணும்னா பார்த்திங்கன்னா அதில் பிளாஸ்டிக் பூக்கள் வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமில் எதுவுமே அதுக்காக ரொம்ப அசிங்கமாக ஒரு நாளும் எதிர்மறை சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எப்படினாலும் சரி பாத்ரூமில் திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் தான் நிறைஞ்சி இருக்கும். நேர்மறை சக்திகள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அதை அசிங்கம் பண்ணக்கூடாது. அதனுடைய சுவரெல்லாம் பார்த்திங்கன்னா மொசைக் தான் இருந்தாலும் நல்லா தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ பார்த்தா திரும்ப திரும்ப நம்ம அந்த கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதை வைக்கலாம். பினாயில், டெட்டால் இப்படி நிறைய இருக்குது. என்னென்ன உங்களுக்கு தேவையாக இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்பப்போ டாய்லெட்டில், வாஷ் பேசிங்கில், அப்புறம் எல்லாத்துலேயுமே ஊற்றி வைக்கணும். அப்போ கீழே தரையிலையும் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா காலை வச்சாலே வலிக்கி விழுந்துக்கிட்டுருவாங்க. எங்கள் உறவுக்காரங்க வீட்டில் அப்படி தான் வலிக்கி அவர் விழுந்துக்கிட்டே இருப்பார் 2-3 தடவை. அப்படிலாம் ஒரு நாள் வச்சுக்கவே கூடாது. நல்லா தேய்ச்சி கழுவி விட்டு நீட்டாக வச்சுக்கணும். அதில் எண்ணெய் அதெல்லாம் தேய்ச்சி வைக்கும்போது கீழே ஒட்டிடுச்சுன்னா வயசானவங்களாக இருந்தால் யாராவது விழுந்துருவாங்க. அதனால் பார்த்து பண்ணிக்கணும். அதுக்கு வெளிப்பக்கிற ஒரு கார்பெட்டை போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக கூட சில பேர் வீட்டில் பார்க்குறோம். டாய்லெட்டை பார்த்தீங்கன்னா கண்ணங்கரைன்னு பார்த்தாலே வாமிட் வரும். சமீபத்தில் உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம், பார்த்தாலே வாமிட் வந்துருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணினா போயிட போது. சில பேருக்கு அசிங்கமாக இருந்தால் தண்ணி ஊற்றுறோம். ஆனால் அந்த தண்ணி ஊற்றுறது கூட அவங்களுக்கு அவ்வளோ அசிங்கமாக வச்சுருந்தாங்க, வாமிட்டே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே எங்கே போனாலுமே ஹோட்டலில் தான் தங்குவேன். அதே மாதிரி ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். இருந்தாலும் சரி அங்கே ஒரு 4-5 மணி நேரம் இருந்ததுனால போக வேண்டியது இருந்துச்சு. ஐயோ நல்ல வேலை ஹோட்டலில் தைக்கணும் போல். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அப்படியே துணியை மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. துவைக்க வேண்டியதை நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதை பாத்ரூமில் இப்படியே அசிங்கமாக தூக்கி இப்படி குவிச்சு போட்டுப்பாங்க. மிஷினில் தானே போட போகிறீங்க, எதுக்கு இப்படிலாம் அசிங்கம் பண்ணிங்கன்னா எதிர்மை சக்தி அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக ரொம்ப அசிங்கமாக நீங்கள் வைக்கக்கூடாது. சில பேர் வீட்டில் பெரிய பணக்கார வீட்டில் குளியல் தொட்டிலாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரே தண்ணி இருக்கக்கூடாது. அப்பப்போ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு புது ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை வைக்கணும். நம்ம பாத்ரூமில் எல்லாமே வச்சுருப்போம். சோப்பு, ஷாம்பு இது எல்லாமே வச்சுருப்போம். அதையும் பார்த்திங்கன்னா சோப்பு டப்பாலாம் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவையாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வைக்கணும். சில பேர் அப்படியே நுரையோடு வச்சுட்டு அப்படியே அதுக்குள்ளே போடுவாங்க. அதை எடுத்தாலே அப்படி பார்த்தாலே நமக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதை நல்ல மாதத்துக்கு ஒரு தடவை சோப்பு டப்பா நல்லா கழுவி நீட்டாக சோப்பை நல்லா கழுவி வச்சுட்டிங்கன்னா, இல்லை செல்ஃபு அது இது நிறைய பாத்ரூமில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் சோப்பு டப்பா, ஷாம்பு, பினாயில், டெட்டால் அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுமாதிரி கழுவுற வாரியல்கள் ஃப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த கீழே தேய்க்கிற வாரியலையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ மோசமான வாரியல்லாம் வச்சுக்கவே கூடாது. இதனால் கிருமிகள் அதிகமாகும், எதிர்மறை ஆற்றல் அதிகமாகிடும். அப்பப்போ மாற்றிடணும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷையும் அப்படி தான் 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தூர போட்டு புது ப்ரெஷ்ஷை வாங்கிடுங்க. இதை மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்போது அதுமாதிரி உடஞ்ச பாலிகள், உடஞ்ச மக்குகள், உடஞ்சதெல்லாம் நீங்கள் வீட்டில் வைக்கவே கூடாது. இதனால் லட்சுமி தேவிக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உடஞ்ச கப்பு, இல்லை உடஞ்ச வாரியல், வேண்டாத வாரியல், வேண்டாத ஃப்ரெஷ்ஷு அதெல்லாம் இருந்தால் தூர போட்டுருங்க. அது மாதிரி வாளி வைக்கிறீங்கன்னா அதை காலியாக ஒரு நாள் வைக்கவே கூடாது. அந்த வாளியில் கொஞ்சமாவது தண்ணியை பிடிச்சி வைங்க. நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கீழே உள்ள இந்தியன் எந்த ஒரு டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, அதை நீட்டாக வச்சுக்கோங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி உங்களால் கழுவ முடியல அப்படின்னால ஒரு சின்ன மக்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோப்பை போடுங்க. அதில் தண்ணியை ஊற்றி டெய்லி அந்த சோப்பை மட்டும் அந்த சோப்பு தண்ணியை ஊற்றி வச்சிங்கனாலே வரும். துர்நாற்றமே டாய்லெட்டில் சில பேர் பாத்ரூம் போனாலே வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. அப்படி ஒரு நாற்றம், வீடு ஃபுல்லாக நாற்றம் வரும். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா டெய்லி நான் சோப்பு தண்ணி மக்களை வச்சு விட்ருவேன். அந்த ஸ்மெல்லு அப்படிங்கிறது வரவே செய்யாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை பார்த்தீங்கன்னா சோப்பை நல்லா ஊற்றி டெய்லியே இதில் ஊற்றிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வாசனை வரும். 1 ரூபா சோப்பு கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி டெய்லியே கலக்கி ஊற்றிட்டிங்கன்னா பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் பாத்ரூம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அசிங்கமாக இருக்கும். சில பேர் வீட்டில் யாருமே இல்லை, என்ன வேணால்
போயிட்டுங்கக்கா பாத்ரூம் டாய்லெட்லாம் ஐயோ மனுஷன் போகமாட்டான்னு எல்லோரும் ஓடி போயிடுவாங்க, அந்த அளவு மோசமாக வந்து வச்சுருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் வைக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு தான் கேடு வரும். ஏன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, குழந்தைங்க யார் இருந்தாலும் சரி பாத்ரூம் போகும்போது மோசமாக இருக்கும்போது கீழே உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த கிருமி காய்ச்சல் வரும், சளி வரும், தொண்டை வலி வரும். அதனால் எப்போவுமே பாத்ரூமை சுத்தமாக வச்சா தான் உங்களுக்கு வந்து எதுவுமே நோய் நொடி அண்டாது, நீட்டாக வந்து இருக்கும். அதனால் உடஞ்ச பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை எப்போவுமே வீட்லேயும் வச்சுக்கக்கூடாது, பால்கனிலையும் வச்சுக்கக்கூடாது. அப்போ என்ன தான் செய்யுது, உடஞ்ச பொருளெல்லாம் எடுத்து நீங்கள் ஒன்று வாசலில் போடுங்க, இல்லைன்னா வாசலில் போட போகிறேன் வாசலில் படம் வரவே இல்லைன்னு சொல்லி குவிச்சு வைக்காதீங்க. வீட்டுக்கு வெளிப்பக்கம் ஏதாவது இருந்தால் சாக்கில் கட்டி வச்சு அப்படி போடுற வழியை பாருங்கள். இல்லை வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்காதீங்க. இல்லை வேண்டாத பொருள், உடஞ்ச பொருள் வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கிச்சனில் கூட வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் சாமான், உடஞ்ச கீர்ன தட்டு உடஞ்சது இருந்தாலே வந்து கடவுள் நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திலாம் அதிகமாகும். அதனால் அந்த உடஞ்ச பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, உடஞ்ச பாட்டில், உடஞ்ச டப்பா, உடஞ்சது. சில பேர் ஒரு வீட்டில் வந்து பார்த்தேன், பாத்ரூம் பார்த்தோன்னே எனக்கு தலையை சுற்றிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் துணியை வந்து குமிச்சிருக்காங்க, ஒரு பக்கம் உடஞ்ச வாளி, உடஞ்ச கப்பு, பழைய வாரியர், ஒரு பக்கம் குவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றும் அப்படியே எனக்கு ஒரு குடோனுக்கு போன மாதிரி இருந்தது. அப்படிலாம் வச்சுருந்தீங்கன்னா மகா அசுத்தம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பூச்சிகள் வந்து அடையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்து டாய்லெட்டுக்கும் வரும். அதனால் அப்படிலாம் ஒரு நாளும் செய்யாதீங்க. பாத்ரூமை நீட்டாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது. உங்களால் வந்து கழுவ முடியல அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கழுவி விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். பாத்ரூம்லேருந்து துர்நாற்றம் எப்படி தான் வருது எனக்கு தெரியல. இப்போ வந்து டெய்லியும் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஷாம்பு, சோப்பு அதெல்லாம் வந்து கப்பில் ஊற்றி டாய்லெட்டு வெளிப்பக்கம் ஊற்றி வச்சுருவேன். அதனால் எப்போவுமே இந்த பார்த்தீங்கன்னா டாய்லெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லே வராது. அப்படி உங்கள் டாய்லெட்லேருந்து இல்லை என் டாய்லெட்டில் ஸ்மெல்லு வரதான் செய்யுது தெரியலை அப்படின்னா எவ்வளவோ வந்து இருக்குது. இப்போ சோப்பு மாதிரி சுவரில் வைக்கிற மாதிரி மாட்டுற மாதிரி இருக்குது. அதை தூக்கி மாட்டி வச்சிங்கன்னா அந்த டாய்லெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாசனை கமன்னு வந்திருக்கும். அது 55 ரூபாயோ 60 ரூபா தான். அதை கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இப்படி உங்கள் டாய்லெட் வந்து துர்நாற்றம் அடையுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதனால் டாய்லெட்டை என்றைக்குமே நாற்றம் வரும்படி வச்சுக்காங்க. ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் வந்து போயிருந்தேன். அப்போ வீடு வந்து புதுசாக அவங்க வந்து வாடகை வீட்டுக்கு போயிருந்தாங்க. நான் வாடகை வீட்டுக்கு புதுசாக பார்த்துருக்கேன், வந்து பாருங்கன்னு பார்த்தா எனக்கு தலை சுற்றிருச்சு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த கால் கீழே வைக்கிற இண்டியன் டாய்லெட் தான் ஃபுல்லாக கருப்பாக, ஒரு சொட்டு வெள்ளை பார்க்க முடியாது, அப்படியே பூசி வச்ச மாதிரி கருப்பாக அப்படி ஒரு இருந்தது. அவங்க வந்து என்னை பார்த்தோன்னே என்ன செய்ய அவங்க பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இல்லை இன்றைக்கி தான் இனிமேல் தான் கழுவ போகிறேன், நான் குளிக்கல, இல்லை இனிமேல் தான் குளிச்சுட்டு கழுவ போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரையும் கழுவாதவங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் கழுவுறாங்களாம். இம்பிட்டுக்கும் அந்த பொண்ணு காலேஜ் வந்து படிச்சிருக்கு, பிஎஸ்சி மேக்ஸு படிச்சிருக்கா, டியூஷன் எடுக்கிறா, எவ்வளோ அசிங்கமாக வந்து வச்சுருக்கா பார்த்தீங்களா. இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து எந்த வீட்டில் குழந்தை கூட இருந்தது இவ்வளோ அசிங்கமாக வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வீட்டில் வந்து பார்த்துருவோம் குப்பையும் அப்படி ஒரு அசிங்கமாக வந்து வச்சுருப்பாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கும், அதை எல்லாத்தையும் கொண்டு வாசலில் குப்பை மாதிரி போட்டிருக்காங்க. வாசல் பக்கமே போக முடியாது, நாற்றம் அப்படி ஒரு நாற்றம், மூக்கை பொத்திக்கிட்டே ஓட வேண்டியிருக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் டெய்லி குப்பைக்காரி வராளே, டெய்லி குப்பைக்காரி வந்து எத்தனை மணிக்கு வரா அப்படின்னா காலையில் 10 மணிக்கு குப்பைக்காரி வருவாள். அப்போ நேத்தி போட்டதை தான் அவள் எடுத்துகிட்டு போவாள். அப்போ அந்த 11 மணிக்கு அந்த குழந்தை அந்த 11 மணிக்கு டாய்லெட் போகுது அப்படிங்கும்போது அவங்க போடுவாங்க. அப்போ அது என்னாகும், அதில் கொசு எல்லாமே வந்து உட்காந்து மறுநாள் காலில் தான் வந்து எடுப்பாங்க. அதை சொன்னால் அவங்களுக்கு புரியலை. அதான் டெய்லி குப்பைக்காரி வராங்க. ஆனால் இன்றைக்கி 1 மணிக்கு போகிற டாய்லெட்டை நாளைக்கு தானே எடுப்பாங்க. அப்போ தான் ராத்திரி அது பூனை வந்து படான்னு இந்த குப்பை தொட்டி கீழே தட்டி விட்றதுனால அது கீழே ஃபுல்லாக செந்தி அதை பூனை வந்து தரன்னு இழுத்து லிஃப்ட்டில் விட்டு அதை படியெல்லாம் போட்டு இப்படிலாம் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இவ்வளோத்துக்கு வெளியில் போனால் மேக்கப் போட்டு அப்படி மினிக்கிட்டு போவாள் அந்த பொம்பளை. ஆனால் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்தாலே நாட்டத்தை பார்த்தீங்கன்னா கப்புன்னு அடிக்கும். பாத்ரூம் பக்கம் போக முடியாது, கிச்சன் பக்கம் போக முடியாது, வீடே குப்பையும் கூலமாக. அந்த கிச்சனில் கூட கயிறு கட்டி துணி போட்டிருப்பா. நான் அப்படி பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வீடை பார்த்ததே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவள் கிச்சனில் கூட ஒரு கயத்தை
கட்டி அதில் கூட துணியை குவிச்சிருப்பா. அந்த துணியில் ஏகப்பட்ட கொசுக்கள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து துணியை வந்து சரியாக காயவே பக்கத்தில் வந்தாலே கப்புன்னு துணி காயாமல் நாத்தம். வீடே ஒரு பெரிய குப்பை கூடக்குள்ளே இருக்கிற குப்பை கடக்குள்ளே ஒரு வீடு கட்டின மாதிரி அவ்வளோ மோசமான ஒரு வீடாக வந்து இருக்கும். அவள் அப்படி தான் வந்து வச்சுருப்பா. ஆனால் வந்து அவள்கிட்ட பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமானது. இந்த மாதிரி படித்து முட்டாள்கள்லாம் வந்து நம்ம என்ன வந்து சொல்ல முடியும் எனக்கு தெரியல. நம்மளோட இடங்கள வந்து நம்ம தான் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எப்போ பாரு காய்ச்சல் தலைவலி அப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் அப்படி ஒரு நாளும் பண்ணாதீங்க. நம்ம சுத்தமாக இருக்கணும்னு நம்ம சுற்றி இருக்கிற இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.